இப்ப உன்னால வீடை விற்காம வாங்க முடியும்னா இந்த வீட்டை வாங்கு. அப்பா அம்மாக்கு நீ இருக்கிற வீட்டை வித்துட்டு அதுல இருந்தா நீ வீடு வாங்கினா அப்புறம் அவங்க எங்க போயிருப்பாங்க? உன் வீட்லயா? 4 நாள் பாத்துக்குவியா? 5 நாள் என்ன பண்ணுவ? பா இந்த கரண்ட் பில் கட்டிட்டு வா, போய் பால் போயிட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புவ. பா இந்த காலத்துல நிறைய பேர் பெற்றவங்களை கூட வச்சு பாத்துக்கலாம்னு நினைக்கிறது கிடையாது. வேலை செய்யறதுக்கும் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கும் ஆள் வேணும். அதுக்கு தான் தேவைப்படுறாங்க. இவனும் உங்களை அப்படிதான் மாத்திடுவான்ப்பா. மாமா, உங்களுக்கும் அத்தைக்கும் சொந்தமா இருக்கிற வீட்ல இருந்தாதான் உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். ஏய், நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ யாரு? ஏய், அவ அண்ணாமலையோட மருமக, அவளுக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. டேய், உங்களுக்கு பொறாமடா. டேய் லூசு மாதிரி பேசாதடா. இருக்கிற வீட்டை வைக்க சொன்னா யாருக்குடா கோவம் வராது? டேய், இவனுக்கு நான் சொந்தமா வீடு வாங்க கூடாது, அதான் பொறாம தடுக்க பாக்குறான். ஆமா, இவர் அப்படியே பெரிய அமெரிக்கா வெள்ள மாளிகை வாங்குறாரு, பொறாமப்படுறாங்க. டேய், அவனை சொத்தை பிரிக்கணுங்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கு. முத்து, அவர் அப்பா கிட்ட அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு என்ன? நீங்க மட்டும்தான் அவர் பையனா? மனோஜுக்கும் ரைட்ஸ் இருக்கு. அவங்க 2 பேருக்கும் அதே உரிமை இருக்குங்க, அவங்களும் பேசலாம். வீடெல்லாம் விற்க முடியாதா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் அந்த வீட்டை மொத்தமா முழுசா நீயே முழுக பாக்குற? அதுக்கு தானே பிளான் பண்ற? என்னடா பேசிட்டு இருக்க? விடுங்க. ஆமாடா, நீ உன் பொண்டாட்டி மட்டும் அந்த வீட்ல இருக்கலாம்னு பாக்குறீங்க. அப்பா, நீங்க அவனுக்கு மட்டும் வேலை செய்யணும் பாக்குறான்ப்பா. ஏய், யாரா அப்பா வேலை செய்ய சொல்றது? சண்டை போடுறீங்க. வாங்க. ஏன்டா தகராறு பண்றீங்க? டேய் மனோஜ், நீ கேட்கறது தப்பு இல்லை. ஆனா அவங்க 2 பேத்துக்கு அதுல விருப்பம் இருந்தா பரவாயில்ல. உங்க அம்மாவே எதுவும் சொல்லாம தானே இருக்கா? டேய், எனக்குன்னு இருக்கிறது அந்த வீடு மட்டும்தான். அம்மா, இந்த வீடு உன் வீடு தானம்மா? மனோஜ், அங்கிள் எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நீங்க இந்த வீட்டை வாங்கினாலும் ரெண்டுக்கு தானே விட போறீங்க. நம்ம எல்லாம் அந்த வீட்ல தானே இருக்க போறோம். ஸ்ருதி, அதுக்கு முதல்ல இந்த வீட்டை வாங்கணும்ல. ஏன்பா இவன் ஓன்ட்ட வந்து எது கேட்கறான்? இவன் பாத்திர கடை ஆரம்பிக்க இவன் மாமனார் தானே காசு கொடுத்தாரு. வீடு வாங்குற போய் கேட்க வேண்டியதானே? ரோமையான்ற பேர்ல ரோங்கிறது பார்லரமா பேர் தானே, அவங்க பாட்ட போய் கேட்க வேண்டியதானே?